ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சீம் பாலில் கடும்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் 2 டம்ளர் சீம் பால் எடுத்திருக்கேன். 2 டம்ளர் வந்து ஆவின் ஆரஞ்சு கலர் பாக்கெட் இருக்குல்ல, அந்த பால் எடுத்திருக்கேன். நீங்கள் சீம் பால் மட்டும் செய்யினாலும் செஞ்சால் நல்லாயிருக்கும். நான் ஆவின் பாலும் சேர்த்துருக்கேன். ஏன்னா சீம் பால் கம்மியாக இருக்கிறதால ஆவின் பால் சேர்த்து செஞ்சிங்கன்னா குவான்டிட்டி இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சுக்கு பொடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போட்டிருக்கேன். மிளகுத்தூள் வந்து 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த சீம் பால் வந்து சளி பிடிக்க ஒரு சில இருக்குது. நீங்கள் மிளகுத்தூள் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். மிளகுத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் போட்டுக்குங்க. நான் வெல்லம் வந்து 1/2 கப்பு வெல்லம் போட்டிருக்கு. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து நம்ம ஸ்டீமில் தான் வேக வைக்கணும். இந்த சீம் பால் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இது மாட்டோட ஃபஸ்ட்டு பால்னு சொல்லுவாங்க. அது உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. நான் இப்போ வந்து ஸ்டீமில் வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 1/2 ஹவர்லேருந்து நீங்கள் 45 மினிட்ஸ் வரைக்கும் வேக வைக்கலாம். பாலோட குவான்டிட்டியை பொறுத்து தான் இருக்குது. இப்போ நம்மளோட சீம் பாலை ரெடி ஆகிடுச்சு. இது பசும்பால்றதால ரொம்ப கட்டியாக இருக்காது, இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ சீம் பாலை ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனல் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.